நம்ம சிஎஸ்கே அஸ்வினோட மாட்டா இப்போ அதிரடியாக ஆடக்கூடிய தமிழக ஆல்ரவுண்டரை இப்போ சிஎஸ்கே வந்து ட்ரேட் பண்ண போகிறாங்க. அதுக்கான ப்ராசஸ் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா முடிஞ்சதாக ரீசெண்டாக ஒரு அப்டேட் வந்து சொல்லப்பட்டிருக்கு. யார் அந்த வீரர், அஸ்வினோட மாட்டா நம்ம சிஎஸ்கே யாரை எடுத்துகிட்டு வர போகிறாங்க, இப்போதைக்கு சிஎஸ்கேயோட நெக்ஸ்ட் பிளான் என்ன, இப்போதைக்கு யாரை கொடுத்து நம்ம சிஎஸ்கே இந்த ட்ரேடை வந்து பண்ண போகிறாங்க, இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றி நம்ம சிஎஸ்கே சம்மிய பவுலிங் லைனப்பில் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா சிஎஸ்கே ஒரு தரமான சம்பவத்தை வந்து பண்ண முடியும். அது என்ன சம்பவம், சம்மியை நம்ம சிஎஸ்கே எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது, அப்படி எடுத்துகிட்டு வந்தால் இவரால் என்னென்ன சம்பவத்தை பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுக்கலாம்னா லைக்கை கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நம்ம சம்மியை பார்த்துருவோம். சிஎஸ்கேல ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது பவுலிங் லைனப் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம கலீல் அகமது வந்து சூப்பராக பண்ணிடுவார். மறுபக்கத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பவுலிங் பண்ணுறதுக்கு சிறப்பான பவுலர்ஸ் வந்து இல்லை அப்படிங்கிறதான் உண்மை. ஸோ இதன் காரணமாக நம்ம சிஎஸ்கே சில பவுலருக்கு வந்து ஆக்ஷனுக்கு வந்து போக போகிறாங்க. அந்த வரிசையில் சம்மியை சிஎஸ்கே எடுத்துகிட்டு வர்றதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் வந்து பவுலிங் பண்ணுவார். மறுபக்கம் நம்ம கலீல் அகமது, மறுபக்கம் பார்த்தீங்கன்னா சமி. இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் தரமான சம்பவத்தை வந்து பண்ண முடியும். சமியை பொறுத்தளவுக்கு பவர் பிளேக்கில் வந்து அதிக விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. ஸோ கலீல் அகமது குறைவான ரன்னை வந்து விட்டு கொடுப்பாரு. இவங்க ரெண்டு பேரும் சிஎஸ்கேயோட பவுலிங் காம்பினேஷனில் இருந்தாங்க அப்படின்னா சிஎஸ்கே தரமான சம்பவத்தை பண்ண முடியும். ஆல்ரெடி பார்த்துருக்கோம், பவர் பிளேக்கில் விக்கெட் எடுக்க முடியாமல் தான் நம்ம சிஎஸ்கே நிறைய ரன்னை வந்து விட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. சமியை எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா சிஎஸ்கே இன்னும் பெட்டராக வந்து பவுலிங்கை பண்ண முடியும். நம்ம சமி இப்போ எஸ்ஆர்ஹெச் டீமுக்காக வந்து ஆடி கொடுத்துட்டு இருந்தாரு. எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் இவரை ரிலீஸ் பண்ணுறதுக்கான ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு ரீசெண்டாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போதைக்கு எஸ்ஆர்ஹெச் இவரை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. சிஎஸ்கே மட்டும் இல்லை, நிறைய டீம் வந்து இவருக்காக வந்து போவாங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கேக்கு இந்த மாதிரி பவுலர் வந்து தேவைப்படுறதுனால அதிக தொகைக்கு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நம்ம சிஎஸ்கே எடுத்துகிட்டு வர்றது சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே இந்த மாதிரி பவுலர்ஸ்க்காக இந்த ஆக்ஷன் வந்து போக போகிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு சமி வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வந்தால் நம்ம சிஎஸ்கே பவுலிங் லைனப்பில் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. அடுத்து நம்ம அஸ்வினோட மாற்று வீரரை பார்த்துடலாம். நம்ம வாஷிங்டன் சுந்தரை தான் நம்ம சிஎஸ்கே அஸ்வினோட மாட்டை எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அஸ்வினோட மாட்டை யார் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் நம்ம சிஎஸ்கே அதுக்கான ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அஸ்வினோட மாற்று வீரர் யார் அப்படிங்கிறத பற்றின ஒரு கன்ஃபார்மான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. நம்ம வாஷிங்டன் சுந்தரை தான் சிஎஸ்கே வந்து ட்ரேட் பண்ண போகிறாங்களாம். இப்போதைக்கு அஸ்வினோட மாட்டை யாரை வந்து எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் வாஷிங்டன் சுந்தர் வந்து கரெக்டாக இருப்பார், சிஎஸ்கே எதிர்காலத்துக்கும் வந்து கரெக்டாக இருப்பார் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் நம்ம சிஎஸ்கே இந்த ட்ரேடை வந்து பண்ண போகிறாங்களாம். ஆல்மோஸ்ட் நம்ம ஜிடி டீமுக்கிட்ட வந்து இதுக்கான பேச்சுவார்த்தையை நம்ம சிஎஸ்கே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு அப்டேட் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போதைக்கு நம்ம வாஷிங்டன் சுந்தரை பார்த்தீங்கன்னா 3.4 கோடி ரூபாய்க்கு நம்ம சிஎஸ்கே ஃபுல் அமௌண்ட்டை கொடுத்து தான் வந்து ட்ரேட் பண்ண போகிறாங்க. எந்த ஒரு வீரருமே வந்து நம்ம சிஎஸ்கே ட்ரேட் பண்ணலை. ஃபுல் அமௌண்ட்டுக்கு நம்ம ஜிடியும் ஓகே சொல்லியிருக்கிறதா வந்து சொல்லப்பட்டிருக்கு. இவர் எடுத்துகிட்டு வந்து அஸ்வின் போலயே நம்ம சிஎஸ்கே வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், அது மட்டும் இல்லாமல் ரைட் ஹேண்ட் பவுலிங் அப்படின்னு கலக்க போகிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு இளம் வீரரை தான் நம்ம சிஎஸ்கே வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி பார்த்துருக்கோம், நம்ம ஊர்வில் பட்டேல், அது மட்டும் இல்லாமல் நம்ம டெவால் பிரவிஸ், நம்ம ஆயுஷ் மாத்திரை அப்படின்னு கலக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் இவரும் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. அஸ்வினோட மாட்டா இவர் வந்து பர்ஃபெக்டாக இருக்க போகிறாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வாஷிங்டன் சுந்தரோட ட்ரேடாக இருக்கட்டும், நம்ம சமய சிஎஸ்கே எடுத்துகிட்டு வந்தால் என்னென்ன சம்பவத்தை பவுலிங்கில் பண்ண முடியும் அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.